Hi everyone, welcome back to Risk Ingredients. இன்னைக்கு நம்ம சேனல்ல KSA சவுதி அரேபியால இருந்து வந்திருக்க கார்கோ பார்சல் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். நான் இப்போ டயட்ல இருக்கேன். ஸோ வெயிட் லாஸ்க்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போறேன். அதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பார்சல் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் இங்கே வரதுக்காக பர்ச்சேஸ் பண்ணது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொரோனானால இன்னும் ஃப்ளைட் வந்து ஓப்பன் பண்ணலை. ஸோ அதெல்லாம் வந்து கார்கோவாக போட்டுட்டாங்க. மெயினாக வந்து என்னுடைய கிட்ஸுக்கு வந்து ரஃப்யூஸ் ட்ரெஸ்க்காக இது சென்ட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே ஒரு முசல்லா வந்துச்சு. அதுக்கப்புறமா ஹேண்ட் க்ளோவ்ஸ் மைக்ரோவேவ்க்காக, அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்திருக்கு. நிறைய வந்து சாக்லேட்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் தான் இப்போ இருக்குது. இது வந்து எமாமா கப் கேக், சாண்ட்விச் பிஸ்கெட், என்னுடைய கிட்டோடைய ஃபேவரெட் இது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு லாலிபாப்ஸ். இந்த லாலிபாப் வந்து கப்புள்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரெண்டு சைடு எட்ஜ்லேயுமே வந்து அந்த கேண்டி வச்சுருப்பாங்க. இது வந்து கிண்டர் பியூனோ, மை ஃபேவரெட். சாக்லேட்லேயே எனக்கு பிடிச்சது வந்து கிண்டர் பியூனோ தான். அதுக்கப்புறம் அவளுக்கு டாய்ஸ் மாதிரி வந்து கேமரா, ஹெலிகாப்டர், மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கு. இது வந்து M&M பீனட் ஃப்ளேவர் சாக்லேட். அப்புறம் ஃபெராரி ராச்சர். நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வந்துச்சு. இந்த ப்ரஷஸ், அதுக்கப்புறமா ஐ ஷேடோ அதெல்லாம் வந்திருக்கு. பட் ஆனால் என்னுடைய பொண்ணு எனக்கே தரலை, அவளே எடுத்து வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ இதெல்லாம் வந்து ஐ ஷேடோஸ். நான் வந்து சாக்லேட்ஸ்லலாம் குறியாக இருந்தேன். என் பொண்ணு வந்து மேக்கப் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் அவளுடைய டாய்ஸில் வந்து குறியாக இருந்தா. அதெல்லாம் வந்து அவள் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பட் ஆனால் ஓப்பன் பண்ண பிறகு ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சிடுவா. மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து சும்மா டம்மி கேமரா மாதிரி. இது மேக்ஸ் பிராண்டோடைய ஐ ஷேடோ. லிப்ஸ்டிக்கெல்லாம் வந்துச்சு. அது என்ன கலர் கூட நான் பார்க்கல. அவள் வந்து எடுத்து வச்சுட்டு கண்ணில் கூட காட்ட மாட்டா, தரவும் மாட்டா. இதெல்லாம் வந்து ரஃப்யூஸ்க்கான ட்ரெஸ். கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. 5 to 6 years எல்லாமே வந்து 5 to 6 yearsன்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய செகண்ட் டாட்டருக்கு வந்து 12 to 18 months சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்கும் அவளுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாள். ஆல்மோஸ்ட் ஒரு 1 year இல்லை ஒரு 8 month வரைக்கும் வரும். மால் ட்ரெஸ்ஸஸ் இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி கெலாக்ஸ் மாதிரி இது மில்கில் போட்டு சாப்பிடலாம், நார்மலாகவும் சாப்பிடலாம். இது வந்து ஜூஸர். இந்த ஜூஸர் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போதுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணலை, எடுத்து மேலே வச்சுட்டேன்னா. அண்ட் கேலக்ஸி ஃப்ரூட்ஸ். கேலக்ஸிலேயே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாக்லேட் வந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர். அண்ட் டாக்டர் செட் இது பொண்ணுக்காக. இது வந்து அபாயா. 3 அபாயா வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து என்னுடைய அக்கா பொண்ணுக்கு, அதுக்கப்புறமா எனக்கு வந்து 2 அபாயா. அபாயா கலெக்ஷன்ஸ்லாம் வந்து என்னுடைய ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் அண்ட் அபாயா கலெக்ஷன் சொல்லிவிட்டு நான் செப்பரேட் வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ண பிறகு இதுலேயே நான் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் லேட்டராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் கொஞ்சம் பார்சல்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரெட்டை வந்து ஆயில் ஃப்ரீயாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து வீட் பிரெட். அதுக்கப்புறம் ஒரு எக் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். லைட்டாக ஆயில் ஊற்றி சால்ட் போட்டு தேவையான பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து குக்கும்பர் வந்து வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அடுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து பார்ஸ்லி, ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக பார்ஸ்லி லைட்டாக நம்ம இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெட்யூஸ், ஐஸ்பர்க் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக கூட விட்டுடலாம். இது வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். எக் அகெயின் வந்து நான் குக்கும்பர் வைக்கிறேன். இது கூடவே நீங்கள் டொமேட்டோ அண்ட் ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் குக்கும்பர், எக், அதுக்கப்புறமா வந்து பார்ஸ்லி, அதுக்கப்புறம் இது வந்து மிக்சட் சீட்ஸ் பிக் பாஸ்கெட்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. பம்கின் சீட், ஃப்ளாக்ஸ் சீட், அதுக்கப்புறம் வெள்ளரி விதை, அதெல்லாம் வந்து ஒரு 5 to 6 ஐட்டம்ஸ் மாதிரி வந்து மிக்ஸ் பண்ண சீட்ஸ். இது சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கூடவே வந்து ஏதாவது ஒரு ஷேக் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். இது வந்து கிவி ஜூஸ். ஜஸ்ட் வந்து கிவி வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கிவியில் வந்து சுகர் போட்டால் தான் கொஞ்சமாச்சும் குடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்பவே வந்து புளிப்பு தட்டும். சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
லைட்டாக வந்து வாட்டர் இதிலேயே ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு பிளெண்டிங் கொடுக்குறேன். ஒரு 1 மினிட் மாதிரி blend பண்ணியாச்சு. வித் ஐஸ் அண்ட் வித்தவுட் ஐஸ் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐஸ் போட்டுக்கோங்க. ஒரு கப் வித் ஐஸ் போட்டிருக்கேன், இன்னொரு கப் வந்து வித்தவுட் ஐஸ் போட்டிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு பேலன்ஸ் இருக்க கிளாத்ஸ் எல்லாம் வந்து நம்ம வார்ட்ரோப்பில் அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து என்னுடைய சின்ன பொண்ணுக்கு தஹானைக்கு 12 to 18 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க சைஸை. இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 1 இயர் வரைக்கும் நம்ம வச்சு போடலாம். பட் வாஷ் பண்ண போது மெயினாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஊர் தண்ணிக்கும் வந்து வெளியூர் தண்ணிக்கும் வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் சவுதியில் இருக்க போது வந்து ஜஸ்ட் நான் மிஷின்லேயே போட்டால் கூட வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து டிம் ஆகாது. பட் நான் இந்தியாவில் வந்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டால் எல்லாமே வந்து டிம் ஆகிடும். அதுக்கப்புறமா சில ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஒன்று, இதெல்லாம் பிரைட்டாக இருக்கணும்னா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அப்படி இல்லையா நீங்கள் வந்து பனியன் கிளாத், அதாவது இந்த மாதிரி கிளாத் மட்டும், இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் மட்டும் செப்ரேட்டாக வச்சு நீங்கள் வாஷிங் மிஷினில் போடணும். இது கூட வந்து எந்த ஒரு காட்டனும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு ரேயானோ வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதோடைய கலர்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்து டல் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் வாஷிங் மிஷினில் நீங்கள் போடுறதா இருந்தீங்கன்னா வெறும் பனியன் கிளாத்ஸ் மட்டும் போடுங்க. அது ஒயிட்டாக இருந்தாலும் சரி, வேறு நேவி ப்ளூ, டார்க் கலர்ஸ், பிங்க் கலர் இருந்தாலும் சரி ஒன்றாவே நீங்கள் போட்டுக்கலாம். பட் பனியன் கிளாத் மட்டுமே போடணும். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டாட்டருக்காக ஷாஜா 5 to 6 இயர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சவுதியில் இருக்க போது மெர்காட்டோ, மேக்ஸ், அதுக்கப்புறம் 24 இது 3 ஷாப். மெர்காட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது, அப்புறம் மேக்ஸ் நம்ம ஊர்லேயும் இருக்குது. 24ன்றது கல்ஃபில் வந்து ஆல் ஓவர் கல்ஃபில் வந்து இருக்கும். நாங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த 3 ஷாப்ஸில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். பட் நான் இப்போ இல்லாததுனால என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து மேக்ஸ் அப்புறம் 24 2 ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸில் வந்து ரொம்ப பிராண்டட் குவாலிட்டிஸாக இருக்கும். 24ல் வந்து மேக்ஸை விட பிராண்டடாக இருக்கும். ஸோ நேவி ப்ளூ என்னுடைய ஃபேவரட். 2 நேவி ப்ளூ டாப் அண்ட் 2 நேவி ப்ளூ பேண்ட் வந்து கொடுத்து அமைச்சிருக்காங்க. இது வந்து 24 ஷாப்போடைய டேக், அது வந்து மேக்ஸோடைய டேக். அண்ட் இது வந்து முசல்லா வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நாங்கள் வச்சுக்கிட்டோம், இன்னொன்று வந்து பள்ளிவாசலுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அண்ட் ஒரே ஒரு அத்தர் வந்து கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கார்கோ வந்து என்னை கேட்காம வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் அனுப்புனாங்க. பட் என்னுடைய ஃபேவரட்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதெல்லாம் ஹைலைட்ஸ். எனக்கு என்னென்ன சாக்லேட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே சென்ட் பண்ணியிருக்காங்க. கேலக்ஸி ஃப்ரூட்ஸ் அண்ட் கிண்டர் பியூனோவில் வந்து 2-3 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பியூனோ மாடலில் டார்க் சாக்லேட் இருக்குது, ஒயிட் சாக்லேட் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் மில்க் சாக்லேட். அண்ட் சாண்ட்விச் லாக்கர் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் வேஃபர் பிஸ்கெட் தான். பட் ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டே கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மேலும் இதை மாதிரி அதிகமான vlogs பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரிஸ் இன்க்ரீடியன்ட்ஸ்.